ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃப்ளவி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக கிச்சனில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இது மூலயமா நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், அது மாதிரி நிறைய மணியும் சேவ் ஆகும். அப்படின்றதுனால இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறதே வந்து அஞ்சரை பெட்டி தான் நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப மெயின். அதுக்கப்புறம் டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுறது அதுதான். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரக்கையோடு நம்ம எடுப்போம், இல்லை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருப்போம், திறந்து வைப்போம். அதனால் நிறைய வந்து காற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஈரம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் இருக்க பொருள் வந்து கெட்டு போகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகம் அதில் தான். ஸோ அதனால் நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்கிற எல்லா பொருள்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து லைட்டாக உப்பு சேர்த்து நீங்கள் வச்சுருங்க. இப்படி வைக்கிறது மூலயமா வந்து உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் சீக்கிரமாக பூச்சி பிடிக்காமல் இருக்கும். நம்ம சமைக்கும் போது அவசரத்தில் ஈரக்கையோடு தான் நம்ம வந்து எடுப்போம் இல்லையா. நிறைய பேர் வந்து ஸ்பூன் யூஸ் பண்ண மாட்டோம், அப்படி டைரெக்டாக கையோட யூஸ் பண்ணுவோம். ஸோ கையை வந்து லைட்டாக தொடச்சிட்டு உடனே நம்ம அதிலே கை வச்சு எடுப்போம். ஒரு சில பேர் ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம், பட் இருந்தாலுமே கையில் இருக்க அந்த ஈரம் வந்து அதை வந்து வீணாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனாலுமே நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் வந்து சமைப்போம். ஒரு 2-3 டைம் அதை வந்து ஏதாவது நம்ம போடணும் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம சமைப்போம் இல்லையா. ஸோ அதனால் அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உப்பு ஆட் பண்ணி வச்சுக்கிறதுனா அது வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 தான் இருக்குது. இன்னும் ஒன்று எங்கே போச்சுன்னு பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி லைட்டாக வந்து அதில் பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பூச்சி இன்னும் பிடிக்கலை, 2 ஒட்டி ஒட்டி இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தான் வந்து அது பூச்சி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா உடனே வந்து அதை எடுத்துருங்க எட்டை. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மற்றது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நான் இதை மாதிரி எடுத்துகிட்டு உடனே வந்து ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய பிளேட் எடுத்து அதை ஃபுல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா காயிற வெயிலில் வந்து அதை வச்சிடணும். ஈரம் படுற இடத்துல எங்கேயும் வைக்காதீங்க. வெயில் நல்லா சூடாக இருக்கிறப்போ மட்டும் வைங்க, அப்புறம் உடனே எடுத்துருங்க. அந்த காலத்தில் இருந்தே அஞ்சரை பெட்டின்றது ஏதோ ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயம் கூட சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பூச்சி பிடிக்காமல் அது வந்து கெட்டு போகாமல் நம்ம வச்சுருந்தோன்னா அது குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லதுன்னு. ஸோ அதனால் அது மாதிரி அதை வந்து பார்த்து பூச்சி பிடிக்காமல் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அவசரமாக சமைக்கும் போது மெயினாக சின்ன வெங்காயம் கட் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டமான வேலையாக இருக்கும். உரிக்கிறதும் கஷ்டமாக இருக்கும், அது மாதிரி அதை கட் பண்ணுறதும் வந்து கஷ்டமாக இருக்கும். அது பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் நம்மளுக்கு அது அவசரமாக சமைக்கிறப்போ வந்து அது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஜஸ்ட்டு வந்து ஒரு கோஸான ஒரு பேஸ்ட்டாக ஒரு சுற்று 2 சுற்று மட்டும் விட்டு ஒரு கோஸான பேஸ்ட்டாக நம்ம வந்து எடுத்துட்டோம்னா அதை வந்து கட் பண்ண மாதிரியே இருக்கும். இதில் பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயத்தை வந்து அப்படியே போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பேஸ்ட்டாக அரைச்ச மாதிரி இருக்காது, நிறைய வந்து துண்டுகள் வந்து அப்படியே இருக்கும். கட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கும், ஏன்னா அதை வந்து ஒரு அரை அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் அப்படி இருக்கும். பட் அது பிரச்சனையே கிடையாது. அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப் எல்லார் வீட்லேயும் ஃபாலோ பண்ண வேண்டியது, இதில் நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச டிப்பாக இருக்கும், பட் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். உப்பும் புளியும் மட்டும் நீங்கள் எப்போவுமே சில்வர்லேயோ இல்லை பிளாஸ்டிக் பாத்திரத்துலேயோ வந்து ஸ்டோர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா உப்பு வந்து சில்வர் கூடயோ பிளாஸ்டிக் கூடயோ வந்து நல்லா ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி தான் புளியும். நீங்கள் உப்பு வந்து சில்வர் பாத்திரத்தில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது வந்து துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் புளியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பீங்கான் ஜாடிலேயோ இல்லை ஒரு மண் பாத்திரம், மண் பானை அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் யூஸ் பண்ணுங்கள். போட்டு வைக்கிறது மட்டும் மண், அதுக்கப்புறம் பீங்கான் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணுறது சில்வரில் இல்லை பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து மர ஸ்பூன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். ஆனால் பிளாஸ்டிக் ஸ்பூனை வந்து உள்ளே வைக்காதீங்க, வெளியில் வச்சுக்கோங்க. மர ஸ்பூனாக இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லை நம்ம வந்து உப்புக்கு நம்ம கையே யூஸ் பண்ணால் கூட ரொம்பவே நல்லது. இதை வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ளே சொருகி வைக்காதீங்க, ஒன்றும் ஆகாது. பட் இருந்தாலுமே வெளியோட வச்சுக்கோங்க. மர ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் உள்ளே வைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சும்மா எடுத்து போடுறதுக்கு கூட நீங்கள் சில்வர் யூஸ் பண்ண வேண்டான்றது என்னுடைய ஒரு இது. அடுத்தது பார்த்திங்கன்னா, கிச்சன் கவுண்டர் டாப் தான் நம்ம எப்போவுமே வந்து சுத்தமாக வச்சுக்க வேண்டியது.
அப்போ தான் வந்து ஏதாவது ஒன்று நம்மளுக்கு சீக்கிரம் க்ளீன் பண்ணணுன்னாலும் வேலை சீக்கிரம் முடியும், இல்லை ஏதோ ஒன்று ஸ்பில் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்க முடியும். பார்க்குறதுக்கும் நீட்டாக ப்ளசண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ மெயினாக இந்த மாதிரி காய்கறிலாம் வெட்டும் போது அதோட சாப் பண்ணும்போதெல்லாம் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அதை எடுத்துக்க முடியும். பக்கத்துலேயே அப்படியே வச்சு அழகாக சுருட்டி எடுத்துடலாம் எல்லாத்தையும். அதனால் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் வந்து க்ளீனாக இருக்கும். அடுத்த வேலைக்கும் உங்களுக்கு கவுண்டர் டாப்பு ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கட் பண்ணுறது பீல் பண்ணுறதுலாம் வந்து சிங்க்குக்கு பக்கத்துலேயே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு கழுவி விடவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சோம் இல்லையா, இப்போ நான் மீன் குழம்பு வச்சிட்ருக்கேன். இது மாதிரி தான் வந்து நான் சின்ன வெங்காயத்தை லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப குழன்னு பேஸ்ட் மாதிரிலாம் இருக்காது, ரொம்பவே நல்லா ஈஸியாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு வதங்குற டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வதங்கிடும், உங்களுக்கு குழம்புடைய திக்னஸும் நல்லா கிடைக்கும். வெங்காயம் மட்டும் இல்லாமல் தக்காளியுமே நான் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இங்கே பார்க்குறதுக்கு வந்து பேஸ்ட் மாதிரி தெரியலாம், பட் தோலோடு அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் ரொம்ப வந்து முழுசாகவும் இல்லாமல் ஒரு பல்ஸ் வந்து கொஞ்சம் லாங் பல்ஸாக கொடுத்து நான் தக்காளிக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட உங்களுக்கு பிடிக்கணும், உங்களுக்கு அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மள நிறைய பேர் வந்து இந்த சின்ன சின்ன தூள் வெரைட்டிஸ்லாம் வந்து கடையில் வாங்காமல் வீட்டிலேயே அரைச்சிப்போம். இந்த பெருஞ்சீரகத்தூள், பெப்பர் தூள் இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி நம்ம வச்சுருப்போம். குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் வந்து மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். அதையுமே கூட பூச்சி பிடிக்காமல் எப்படி பார்த்துக்கணுன்னா, அரைச்ச உடனே அதை ஸ்டோர் பண்ணி வச்சிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா அதை வந்து காய வச்சுட்டு, அதாவது ஆறுனதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதே போல் வீட்டில் நம்ம அரைக்கிறப்போ மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த பொருள் நம்ம அரைக்க போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அரைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து சின்ன ஜீரகத்தூள் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆனால் நம்ம அரைச்சி நம்ம வச்சுருப்போம் ஒரு அர்ஜென்ட்டுக்காக. அது மாதிரி அரைக்கிறப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார் நம்ம கழுவி காய வச்சு தான் வச்சுருப்போம், இருந்தாலும் அது நல்லா காயிற வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை அரைங்க. உங்களுக்கு வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கும். அரைச்சதுக்கப்புறம் அதே தான் திரும்ப சூடாக ஸ்டோர் பண்ணிடக்கூடாது, ஆற வச்சதுக்கப்புறம் உள்ளே ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதில் மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி பாருங்கள். அடுத்தது, எப்போதுமே வந்து பருப்பு வேக வைக்கிறப்போ குக்கர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வரும், சில டைமில் நிறையவே வெளியில் வந்துடும், தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டா. ஸோ அந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ பருப்பு வேக வைக்கிறப்போ அந்த குக்கருக்கு உள்ளே ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோவா ஸ்பில்லேஜ் எதுவும் வெளியில் இருக்காது. கீழே வந்து தண்ணி கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரம், அந்த குக்கருக்குள்ளே செட் ஆகிற மாதிரி வேறு ஒரு பாத்திரம் வச்சு அது உள்ளே நீங்கள் பருப்பு வச்சு பாருங்கள், ஸ்பில் ஆகாது. அது கூடவே சேர்த்து ஒரு 2 ட்ராப் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பில்லேஜ்ன்றது வரவே வராது. மற்ற டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் உள்ளே ஒரு பாத்திரம் வைக்காமல் இல்லை எண்ணெய் ஊற்றாமல் வச்சிங்கன்னா அது ஃபுல்லாக வழிஞ்சு விடும், கேஸ் ஸ்டாப் எல்லாமே வந்து உங்களுக்கு அழுக்காகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுக்கே வந்து மேலெலாம் சுட்டிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஸ்பில் ஆகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பூண்டெல்லாம் நசுக்கிறதுக்கு நம்ம அந்த இடிக்கல் நம்ம வச்சுருப்போம். சில பேர் வீட்டில் இடிக்கல் வச்சுருக்க மாட்டோம். சில டைமில் அந்த இடிக்கல் வந்து எடுக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு இல்லை அப்படின்னா எமர்ஜென்சிக்கு இது மாதிரி நம்ம மத்து மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மத்து இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி நம்ம நசுக்கிறதுக்குன்னு வச்சுருப்போம் இல்லையா, இந்த மேஷர் வச்சு கூட நம்ம இடிச்சிக்கலாம் அவசரத்துக்கு யூஸ் பண்ணும்போது. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, பால் காய்ச்சிறப்போ இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக காட்டியிருக்கேன். இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு தான் காட்ட போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பிடிச்சிருக்கு இல்லையா சைட்லலாம், இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சும் போது கொஞ்சமாக தண்ணியை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பால் நீங்கள் ஊற்றி அதுக்கப்புறம் காய்ச்சினிங்கன்னா அந்த மாதிரி வந்து அடியில் உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்காது. அடுத்தது, இப்போ வீட்டில் வந்து சடனாக சில டைமில் உப்பு தீர்ந்து போயிடும், ஆனால் நம்ம அதை மறந்துருப்போம், நோட் பண்ணியிருக்க மாட்டோம், இல்லை வாங்குறதுக்கு லேட் ஆகிருக்கும். அந்த மாதிரி டைம்லையோ இல்லை உங்களுக்கு வந்து பிளேடு வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்குது மிக்சியில் அப்படின்ற டைம்லேயே வந்து இது மாதிரி கொஞ்சம் கல் உப்பு எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி உப்பு ஆக்சுவலாக தீர்ந்துருச்சு, வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், ஹஸ்பண்டும் மறந்துட்டாங்க, நானும் அதை திரும்ப ஞாபகப்படுத்த மறந்துட்டேன். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இப்போது நல்லா வந்து சால்ட் உப்பு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பேஸ்ட் ஆகுமோ அந்த அளவுக்கு வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது வந்து ரொம்ப வந்து அரைக்கக்கூடாது, கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க, ஏன்னா சூடாகிடுச்சுன்னா அப்படியே போய் சைடில் ஒட்டிக்கும், ஈரமான மாதிரி ஆகிடும், அதுக்கப்புறம் வந்து உப்பு கட்டி கட்டியாக திரும்ப ஆகிடும். அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க. ஸோ இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு நல்ல சூப்பரான சால்ட் உப்பு வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அவசரத்தில் நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு பிளேடும் வந்து நல்லா ஷார்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 in 1 நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தது எல்லாமே ரெகுலராக நம்ம கிச்சனில் நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கொஞ்சம் மாற்றி செய்கிறது இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்த்துருப்போம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில தெரியாத இருந்ததுனா கூட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது இது உதவியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.